أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னதோடு மட்டுமல்ல, நபி அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே சொன்னார்கள், அலைக்கும் பிஷ்ஷிஃபாயின், சுகம் தரக்கூடிய இரண்டு பொருட்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல் அஸல் வல் குர்ஆன். ஒன்று, உடலுடைய வெளிப்பாகத்திற்கு சுகத்தை தரக்கூடியது தேன். உடலுடைய உள்பாகத்திற்கு, உங்களுடைய ஆத்மாவுக்கு, உங்களுடைய ரூஹுக்கு ஓய்வை, ஆரோக்கியத்தை தரக்கூடியது குர்ஆன். இந்த இரண்டையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, உலகத்தில் நாம் பாவிக்கக்கூடிய அந்த சீனி, அதிலே உள்ள இனிப்பை விட சுமார் 15 வகையான இனிப்புகள் அந்த தேன் பானியிலே அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கின்றான். உலகத்தில் உள்ள அதிகமான மருந்து மாத்திரைகளில் வேண்டும் என்றால் ஒரு வகையான 2 வகையான விட்டமின்கள் தான் அதிலே சேர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் 10க்கும் மேற்பட்ட விட்டமின்ஸை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தேன் பானியிலே அல்லாஹ் இணைத்து வைத்திருக்கின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஸஹீஹான ஹதீஸ் இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மன் லஅகல் அஸல ஸலாஸ கதவாத்தின் ஃபீ குல்லி ஷஹர். ஒவ்வொரு மாதமும் ஒரு 3 நாளைக்கு யாரு தேன் பானியை நக்கி சாப்பிடுவாரோ, தன்னுடைய உள்ளங்கையில வைத்து ஒவ்வொரு மாதமும் வெறும் 3 நாட்களுக்கு எவர் தேன் பானியை நக்கி சாப்பிடுவாரோ, லம் துஸிபுஹு பலாஉம் மினல் லம் துஸிபுஹு, அவரை அண்டி விடாது, மிகப்பெரிய எந்த வகையான நோயும் அவரை தீண்டி விடாது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, சஃபரு சஆதா என்ற அந்த கிரந்தத்துடைய ஆசிரியர் ஒரு ரிவாயத்தை குறிப்பிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில கொஞ்சம் தேனை எடுத்து நீரில் கலந்து நபி அவர்கள் மிடராக குடிப்பார்கள் என்று அந்த இமாம் தன்னுடைய கிதாபில் எழுதியிருக்கின்றார்கள். ஜாலினூஸ் என்று சொல்லக்கூடியவர் வைத்திய துறையில மிகவும் தேர்ச்சி பெற்றவர். ஒவ்வொரு துறையில தேர்ச்சி பெற்றவர்கள் இருக்கின்றார்கள். வைத்திய துறையிலே இப்னு சீனா போன்றவர் தான் ஜாலினூஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வைத்தியர். அவரே குறிப்பிடுகின்றார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய அதிகமான நோய்களுக்குரிய நிவாரணையை தேன் பானியிலே வைத்திருக்கின்றான் என்று அவர் குறிப்பிடக்கூடிய அளவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேன் பானியில் பல நோய்களுக்குரிய நிவாரணை இந்த காலத்தில் நாங்க பார்க்கலாம். ஹார்ட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய அந்த மாரடைப்புக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேன் பானியில் சுகத்தை வைத்திருக்கின்றான். அது போன்று பல வழிகள் உள்ளது. அது பல்லு வழியாக இருக்கலாம், தலை வழியாக இருக்கலாம், காது வழியாக இருக்கலாம். எந்த அளவுக்கு நம்முடைய காலத்தில் நாம் அனுபவ ரீதியாக செய்து பார்க்கலாம். பல்லு வலிக்கு வரக்கூடியவர்கள் அந்த கரம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விதையை எடுத்து அதை தட்டி அந்த தேன் பானியிலே அதை சேர்த்து பல்லிலே வைத்து விட்டோம் என்றால் அவருடைய வலி குறைந்துவிடும். பல நோய்களுக்கு, பல வழிகளுக்கு, ஏன் அதாவது மாரடைப்பு போன்ற மிக பாரதூரமான நோய்களுக்குரிய நிவாரணையை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேன் பானியில வைத்திருக்கின்றான்.